வணக்கம். சனிக்கிழமை காலையில் எடுத்த விலாக் இது. இன்றைக்கி வந்து டிஃபன் சாம்பார் செஞ்சு அப்புறம் தக்காளி சாதம் பண்ணேன். டிஃபன் சாம்பார் வந்து அப்புறம் மினி இட்லி பண்ணேன். ரொம்ப சாம்பார் அப்படியே சூப்பராக வாசனையாக இருந்துச்சு. நிறைய வாட்டி போட்டிருக்கேன் டிஃபன் சாம்பார் எல்லாமே தக்காளி சாதம். அதனால் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக எடுக்கலை. மினி இட்லி பண்ணிவிட்டு சாம்பார் இட்லி வச்சு சாப்பிட்டுட்டு தக்காளி சாதம் கிளறினேன். செஞ்சுட்டு அதை பேக் பண்ணிவிட்டு இதுக்கு போனோம், புக் ஃபேர் பார்க்குறதுக்காக போனோம். லஞ்ச் எப்போவுமே எடுத்துகிட்டு போயிடுவேன் புக் ஃபேர் பார்க்க போனால். புக் ஃபேர் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு புக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வெளியில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வந்து கொஞ்சம் புக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். என்ன புக்குன்னு பார்க்கலாம். போரும் வாழ்வும்னு ஒரு புக்கு. அது வந்து என்னுடைய கணவர் வாங்கினார். அதனால் அது எப்படி இருக்குன்னு தெரியாது, படித்தா அதான் தெரியும். நான் வந்து எப்பவும் போல் இறையன்புவோட புக்கு, உள்ளொளி பயணம், அப்புறம் சிம்மாசன சீக்ரெட், அப்புறம் வந்து வையத் தலைமைகள், ஓடும் நதியின் ஓசை, இது எல்லாமே வந்து இறையன்பு எழுதுனது. இறையன்பு புக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வாங்கியிருக்கேன். நிறைய இறையன்பு புக்கு பழசெல்லாம் நிறைய இருக்குது எங்கள்கிட்ட. எல்லாமே படிப்பேன். நான் கதையெல்லாம் கூட சொல்லியிருக்கேன். சரி, இந்த முறை வேறு மாதிரி சொல்லலாம் படிச்சுட்டு அப்படின்ட்டு. அதான் அழகும் ஆரோக்கியமும்னு மருத்துவர் சிவராமன் சொன்ன புக்கு, அது வாங்கியிருக்கேன். ஜெயலலிதா மரணம், அப்பல்லோ முதல் ஆணையம் வரைன்னு. இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவர் வாங்கியிருக்காரு, படித்து பார்க்கலாம். அதுதான்.